ஹலோ மக்களே, கர்ப்பிணிகள் நாவல் பழம் சாப்பிட்டா குழந்தையும் கருப்பாக பிறக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கர்ப்பிணிகள் கண்டிப்பாக நாவல் பழம் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க நாவல் பழம் சாப்பிட்றதுனால குழந்தை கருப்பாக பிறக்கும்னு. நிறைய பேர் சாப்பிடாம கூட இருப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு மித்து தான். நாவல் பழத்தில் நிறைய எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கர்ப்பிணிகள் எடுத்துக்கொள்ளலாம். கர்ப்பிணிகள் நாவல் பழம் சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நிறைய பெண்களுக்கு கர்ப்பகாலத்தில் இரத்த சோகை நோய் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இதில் அதிகமான அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த இரத்த சோகை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த நாவல் பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இம்யூனிட்டியோட லெவல் ரொம்ப அதிகரிக்குங்க. கர்ப்பிணிகளுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை பசியே எடுக்காதுங்க. நீங்கள் நாவல் பழம் சாப்பிட்றதுனால நிறைய பெண்களுக்கு இந்த சீரண சக்தி ஆகிற தன்மை நல்லா அதிகமாகும். நாவல் பழத்தை எப்பயுமே நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு அளவாக எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு நாளைக்கு 5லேருந்து 7 பழம் வரைக்குமே நம்ம சாப்பிட்லாம். ஆனால் வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாதுங்க. நாவல் பழம் சாப்பிட்ட உடனே பால் எடுத்துக்காதீங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நாவல் பழம் சாப்பிடலாம். இருந்தாலுமே நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது.